அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவ்வளவுதான். வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி, அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும்னு நாடிட்டான்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடி இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதான் நம்ம நம்பிக்கை. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த சக்தியும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை அல்லாஹ் அதை நாடாமல், அல்லாஹ் விரும்பாமல். அல்லாஹ் என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஒரு மனிதன் பாவத்தில் நுழையும் போது அந்த பாதுகாப்பிலிருந்து விலகிறான். எப்ப அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றானோ அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் பக்கம் அவன் வர்றான். நூன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீன் வயிற்றுக்குள் இருந்தது யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒரு கட்டளையை மீறதுக்காக அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த இருள சிக்கி கொள்றாங்க. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவ்வளவுதான், இந்த இருளாயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை. இனிமேல் வெளியேறணும்னு சொன்னா ஒருவனுடைய பாதுகாப்பு வந்தா மட்டும்தான் வெளியேற முடியும். அது எது கொண்டு வரும்? பாவ மன்னிப்பு கொண்டு வரும். உடனடியாக அழைச்சாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் நீ, உன்னை தவிர யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநீதம் செய்தவர்களில் ஒருவன், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மீனுடைய வயிற்றில் இருந்தாலும் அந்த மீனவர்களை, மீனுடைய தீண்டல் எதுவும் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், ஒரு இன்னல், உங்களுடைய ஒரு சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வருது, அது உங்களுடைய பாவங்களின் காரணமா வருது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்க நீங்கிறதா இருந்தாலும் யா அல்லாஹ் வெளியே வர்றேன்னு சொன்னா போதும், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொள்வான். நபி யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்ததன் போல் அல்லாஹ் நபித்தோழர்களை அல்லாஹ் உஹதுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாத்ததை போல், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பாதுகாத்ததை போல், நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்ததை போல், சரியா, நபி யூசுஃபை அல்லாஹ் பாதுகாத்ததை போல் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்.